ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எப்படி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிலாம் காட்ட முடியாது. ஏன்னா எங்கள் ஃப்ரிட்ஜ் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். கரெக்டாக நான் ஹாஸ்டல் போகிறதுக்கு முன்னாடி இல்லை வரும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி கேட்டுருவாங்க. ஸோ நான் அப்பப்போ நான் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன். ஃப்ரிட்ஜை எப்படி க்ளீன் பண்ணனா நார்மலாக வந்து நார்மலாக தொடச்சி எடுத்துருவேன். ஸோ இந்த ஷீட் பார்க்குறீங்களா, ஸோ இந்த ஷீட்டுமே அந்த ட்ரேவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கி ஒரு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷத்தில் வந்து நான் நார்மலாக தொடச்சி தான் எடுத்திருக்கேன். பட் க்ளீன் பண்ணியிருக்கேன். பட் இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையுமே நான் சோப் போட்டு கழுவி தொடச்சி ஸ்பாஞ்சி எனக்கு இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 5 hours கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ நேரம் உட்காந்து சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா திங்ஸுமே நம்ம வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே ஃபில் பண்ணியாச்சு. அந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டேட் வந்து ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ஷீட் போட்டால் அதில் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு, ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா அது போயிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அதை என்ன ஷீட் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கத்தில் முட்டை, சாஸு, அது இதுன்னு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாமான், அப்புறம் வந்து கொக்கோ பட்டர், அந்த மாதிரி நிறைய எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். கீழே வெஜிடபிள்ஸ் இருக்க இடத்துல வந்து நான் ஏன் பூ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நீங்களும் இந்த பூவை வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்க. பூ வாடவே வாடாது. 1 வாரம் வச்சு அப்படியே பூ போல் அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஹேரில் வச்சுக்கலாம். மேலோட்டமாக வச்சிங்க தான் உங்களால் ஹேரில் வச்சுக்க முடியாது. பட் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் வைக்கிற இடத்துல நீங்கள் ஃப்ளவர் வச்சு பாருங்க. இது வந்து உங்களுக்கு 1 week ஃபுல்லாக கீழே இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கா இருந்துச்சு. இது சுத்தம் பண்ணவே எப்போ என் கை கால் எல்லாம் உடஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோ இதாகிடுச்சு. ஸோ என்னன்னா அம்மா ஹாஸ்டல் போகிறதுக்குள்ளே ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் அவங்களுக்காக நான் அழகாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.